அனைவருக்கும் வணக்கம். அல்கெமி டெசிபல்ல 181லிருந்து 190 வரைக்கும் அந்த தலைப்பை பார்க்க போகிறோம். 181வது தலைப்பு, தி ஸ்டோன் கேன் பி மல்டிபிள்டு டு ஆல்மோஸ்ட் இன்ஃபினிட்டி. கல்லின் பன்மடங்கு பெருக்கத்திற்கு எல்லை இல்லை, அது முடிவற்றது. செயல்முறையிலோ அல்லது கருத்தியலிலோ கல்லின் பன்மடங்கு பெருக்கத்திற்கு எல்லை அல்லது வரையறை ஏதும் குறிப்பிடப்படவில்லை. எந்த அபாயமும் குறிப்பிடப்படவில்லை. இது இங்கே சொல்ல வேண்டியது காரணம் என்ன அப்படின்னா, நவீன ரசவாதம் பற்றிய நவீன புத்தகங்கள் இதற்கு எல்லை உண்டு, அபாயமும் உண்டு என்று கூறுகின்றனர். அதனால் சொல்கிறார், பழைய காலத்து நூல்களில் இதை பற்றி எதுவும் குறிப்பிடலை, இந்த கல்லோட பெருக்கத்திற்கு எல்லை குறிப்பிடலை. அதாவது பன்மடங்கு ஆக்கி கொண்டே போகலாம். அதாவது அது இன்னும் சுருங்க சொல்லணும்னா, இதுக்கு வீரியம் 1000க்கு 1 கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது 1 கிலோ இருக்க ஒரு லோகத்தை, தாழ்ந்த லோகத்தை 1 கிராம் மருந்து கொடுத்து அதை உயர்ந்த லோகமாக மாற்றினோம்னா இது 1000க்கு 1 பாயுது அப்படின்னு அர்த்தம். இதை 10,000க்கு 1, லட்சத்துக்கு 1, கோடிக்கு 1 மாற்ற முடியும் அப்படின்றத சொல்கிறது தான். இதோட முடிவு எப்படி இருக்குன்றதுக்கு தான் தேரையர் மலையை தங்கமாக்குனது அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரண ஒரு லோகம்னா ஒரு குகையில் வச்சு உருக்கி அந்த குரு மருந்து போடலாம். மலைன்றது நம்மளை விட பூதகரமானது, அது அளவிட முடியாது எடையிலையும் உருவத்துலேயும். அந்த மலையவே மருந்தை வச்சு கோல்டாக மாற்ற முடியும்னா அப்போ அவர் எவ்வளோ வீரியப்படுத்தியிருப்பார்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்கெமி டெசிபலில் 182வது தலைப்பு, ஈச் மல்டிப்ளிகேஷன் இன்க்ரீசஸ் தி குவாலிட்டி ஆஃப் தி ஸ்டோன் பை 10-fold. ஒவ்வொரு பெருக்கமும் கல்லின் தரத்தை 10 மடங்கு அதிகரிக்கின்றது. ஒவ்வொரு முறையும் கல்லானது தரத்தில் உயர்த்தப்படும் போது அது முதலில் இருந்ததைக் காட்டிலும் 10 மடங்கு சக்தி வாய்ந்ததாக மாறுகிறது. அல்கெமி டெசிபலில் 183வது தலைப்பு, மல்டிப்ளிகேஷன் இஸ் பெர்ஃபார்ம்டு பை ரியட்டரேஷன் ஆஃப் தி ப்ராசஸ். பெருக்கமானது இந்த செயல்முறையை திரும்ப திரும்ப செய்வதால் நடைபெறுகிறது. இந்த கல்லானது இரண்டாம் பகுதியை திரும்ப திரும்ப செய்வதால் பெருக்கமடைகிறது. முதல் பகுதி, இரண்டாம் பகுதி அப்படின்னு இந்த செய்முறையில் சொல்லியிருக்கோம். முதல் பகுதி கையால் செய்யக்கூடிய வேலை, ரெண்டாம் பகுதி பொருளை சேர்த்து வச்சுட்டு காத்திருக்கின்ற வேலை. இந்த இரண்டாம் பகுதியான காத்திருக்கின்ற வேலையில் தான் கல்லானது இரண்டாம் பகுதியை திரும்ப திரும்ப செய்வதால் பெருக்கமடைகிறது. இது வெள்ளி அல்லது தங்கத்தை சேர்ப்பதாலோ அல்லது வெறும் ஈரப்பதத்தை சேர்ப்பதாலோ நடைபெறுகிறது. இந்த கல்லை மேலும் மேலும் புளிக்க வைத்தன் மூலம் இந்த செயல்பாடு நடைபெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அல்கெமி டெசிபலில் 184வது தலைப்பு, திங்ஸ் மோர் ஆஃப்டன் டிசால்வ்டு ஆர் இன்க்ரீஸ்டு இன் வெட்யூ. அடிக்கடி மீண்டும் மீண்டும் கரைய செய்யப்படும் அல்லது உருகச் செய்யப்படும் பொருட்கள் தன்மையில் உயர்ந்தவை ஆகின்றன. இந்த பொருள் உயர்ந்த தன்மைக்கு ஆகுது. அடிக்கடி கரைக்கிறதுனால, அடிக்கடி அதை வெப்பப்படுத்தி உருகச் செய்கிறனால அந்த பொருள் அதோட தன்மையை உயர்த்தி கொண்டே போகிறது. எந்த பொருளேனும் எந்த அளவு கரைக்கப்படுகிறதோ அந்த அளவு அது சக்தி உடையதாகும். எவ்வளோக்கெவ்வளோ கரைக்கிறோமோ அவ்வளோக்கெவ்வளோ பவர் கூடிக்கிட்டே இருக்கும். இது மற்றொரு முறை பெருக்கத்திற்கான குறிப்பாகும். அது வேறொரு விதமாக மேன்மை அடையுது அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லலாம். அதை அல்கெமி டெசிபலில் 185வது தலைப்பு, தி ஸ்டோன் கேன் பி மல்டிபிள்டு இன் குவான்டிட்டி பை ப்ரொஜெக்டிங் இட் ஆன்டு இட்ஸ் மெட்டல்.
கல் அதன் உலோகத்தை அளவிடுவதன் மூலம் அளவை பெருக்கலாம். இந்த கல்லானது அதன் உலோகத்தின் மேல், அதாவது பிராக்கெட்டில் வந்து வெள்ளை கல்லுக்கு வந்து வெள்ளியும், சிவப்பு கல்லுக்கு தங்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த கல்லானது அதன் உலோகத்தின் மேல் இடப்படும்போது அனைத்தும் கல்லாகிவிடும். ஆனால் அதை சரியானபடி திறம்பட நீர்த்துப் போகச் செய்ய வேண்டும். தரமும் அளவும் பரிமாற்றம் ஆகும். அதாவது அளவிற்கு பதிலாக தரம் மாற்றப்படும். ஆனால் பின்னர் சுற்றோட்டத்தை திரும்பச் செய்யும்போது தரம் 10 மடங்கு உயர்த்தப்படுகிறது. அதே நேரத்தில் அளவும் 10 மடங்கு முன்பிருந்ததை விட இதே தரத்தில் கிடைக்கும். இது ஒரு முக்கியமான விவரமாகும். கீழ்த்தரம் வாய்ந்த உலோகங்கள் மேல் வார்த்து விடும்போது அவை தங்கமாகவும், தங்கத்தின் மேல் இடும்போது கல்லாக மாறிவிடுமானால், கல்லை தரம் குறைந்த உலோகங்கள் மேல் வார்த்து இடுவது அவற்றை தங்கமாகவும், அதே தங்கத்தில் மறுபடியும் விட அது உடனடியாக கல்லாகவும் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு கல் சக்தி வாய்ந்ததாக இருக்க வேண்டும். அதனால்தான் முதலில் கல்லை தங்கத்தின் மேல் வார்த்து கல்லை நீர்க்கச் செய்ய வேண்டும். பின்னர்தான் உலோகங்களில் மாற்ற வேண்டும் என பரிந்துரைக்கப்படுகிறது. இல்லையெனில் உயர்ந்த தரம் உடைய கல் எல்லாவற்றையும் தங்கமாக்குவதைக் கடந்து கல்லாக மாற்றிவிடும் என்பது தர்க்கவாதம் ஆகிவிடும். வெள்ளைக்கல்லுக்கு வெள்ளியும், சிவப்பு கல்லுக்கு தங்கம் புளிக்கச் செய்யும் பொருள் அப்படின்றாங்க. அது லோகத்தை கொடுத்து தான் புளிக்கச் செய்யணும்னு இங்கே முரண்பாடான கருத்து இருக்குது. வெள்ளைக்கல்லுக்கு வெள்ளி அப்படின்றது அதில் இருக்க நீரை குறிக்கும். சிவப்பு கல்லுக்கு தங்கம் அப்படின்றது அதில் இருக்க மண்ணம்ச பொருளை குறிக்கும். இந்த 2 பொருளால் தான் அது வந்து கல்லாக மாறி நொறுங்கும் தன்மை அடையுது. இதை தாழ்ந்த லோகத்தில் போடணும் அப்படின்ட்டுருக்கு. இதில் ஆசிரியர் வந்து என்ன புரிஞ்சுருக்காருன்னா, வெள்ளியும் தங்கம் தான் வந்து அந்த புளித்தலை வந்து நிறைவு செய்கிற உலோகம். அதை புளித்து பொங்கச் செய்கிறதா இருந்துச்சு அப்படின்னா, இப்போ வந்து தங்கம் வெள்ளியை தவிர மற்ற லோகங்களில் போடும்போது அதெல்லாம் உயர்ந்த தங்கமாக மாறுது. அதே இது தங்கத்தில் மறுபடியும் போட்டால் அது கல்லாக மாறிடும் அப்படின்னா, வந்து தங்கத்தையோ வெள்ளியோ தூள் பண்ணி குரு மருந்தை மாற்றி வச்சுக்கிட்டு, அப்புறம் இந்த குரு மருந்தை தான் தாழ்ந்த லோகத்துக்கு மேலே போடணும் அப்படின்றத சொல்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை இதில். மருந்தை மறுபடியும் வெள்ளியிலையோ தங்கத்துலேயோ மேற்கொண்டு போட்டு கல்லாக மாற்றினோம்னா அதோட தரத்திலும் அளவிலும் உயர்ந்துக்கிட்டே போகும். இதைத்தான் வந்து இந்த கருத்தில் சொல்கிறாங்க. கம்மி டிசிப்பலில் 186 தலைப்பு மல்டிஃபிகேஷன் கெட் ஃபாஸ்டர். பெருக்கமானது விரைவாக நடக்கிறது. செயல்முறையை திரும்ப திரும்ப செய்வதால் ஒவ்வொரு முறையில் கல்லானது பெருக்கப்படும்போது மீண்டும் பெருக்கப்படுவதற்கு குறைந்த காலமே தேவைப்படுகிறது. செய்கிற வேலையை மறுபடியும் தொடர்ந்து செய்கிறனால அதை பெருக்கமடை செய்தல் அது வந்து ரொம்ப விரைவாக நடக்கும், அதிக காலம் எடுத்துக்கொள்ளாது அப்படின்னு சொல்கிறாங்க. அல்கமி டெசிபலில் 187 தலைப்பு தி ஃபைனல் ஸ்டோன் இஸ் எ ரெட் கலர். இறுதிக்கல் சிவப்பு நிறமுடையது. கடைசியாக கிடைக்கிற கல் வந்து சிவப்பு நிறத்தில் இருப்பதால் சிவப்பு கல் அல்லது பிளாசபர் ஸ்டோன், ஞானியல் கல் என்று அழைக்கப்படுகிறது. அல்கமி டெசிபலில் 188வது தலைப்பு தி ஃபைனல் ஸ்டோன் இஸ் வெரி ஹெவி. இறுதிக்கல் அல்லது சிவப்பு கல்லானது மிகவும் கனமாக இருக்கும் என கூறப்படுகிறது. இங்கு அதன் மற்றைய பண்புகளையும் கருத்தில் கொண்டே பொருள் கொள்ள வேண்டும். தங்கத்தை காட்டிலும் ரொம்ப வெயிட்டான பொருளாக இருக்கும், அதனால தான் மிக கனமான பொருள்னு சொல்கிறாங்க. சாதாரண நவரத்தின கற்கள், மாணிக்க கற்கள் ஒளியில் வந்து நல்லா ஒளி ஊடுருவக்கூடியதாக ஸ்படிகம் போல் இருந்தாலும் கையில் தூக்கி பார்த்தா கனம் இருக்காது. ஆனால் அந்த ஞானிகள் கல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கடைசியாக கிடைக்கிற அந்த சிவப்பு கல் வந்து
ஒரு பாதரசத்தை காட்டிலும் அதிக எடையுடைய ஒரு பொருளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்கமி டெசிபலில் 189 தலைப்பு. தி ஃபைனல் ஸ்டோன் இஸ் இன்கம்பஸ்டிபிள். இறுதிக்கல் எரியும் தன்மையற்றது. எரியும் தன்மையற்றது என்பதன் பொருள் வெப்பத்தால் அது பதங்கமாகாது, ஆக்சைடாக மாறாது, துருப்பிடிக்காது, எந்த வகையிலும் மாறாது என்பதாகும். அதுதான் அதோட அர்த்தம். அல்கமி டெசிபலில் 190வது தலைப்பு. தி ஃபைனல் ஸ்டோன் இஸ் கிறிஸ்டலைன். இறுதிக்கல் பளிங்கு போல் அல்லது ஸ்படிகம் போல் இருக்கும். இந்த கல் பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஸ்படிகக்கல் போலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாணிக்கக்கல் எப்படி இருக்கும் அது மாதிரி நல்லா ஒளி ஊடுற மாதிரி, உள்ள உயிரோட்டம் இருக்கிற மாதிரி, நீரோட்டம் இருக்கிற மாதிரி அப்படி இருக்கும். கல்லும் ரொம்ப கனமாகவும் இருக்கும். நல்லா மினுமினுப்பாக, அதாவது ஒரு பூமியிலேருந்து வெட்டி எடுக்கப்பட்ட நவரத்தின கல் என்ன தன்மையில் இருக்குமோ அப்படியே இருக்கும். இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, நவரத்தின கல் இடையில வந்து அதிக கனம் இருக்காது. இந்த கல் வந்து பாதரசத்தை காட்டிலும் தங்கத்தை காட்டிலும் எடையுடையதாக இருக்கும். ஏன்னா நீங்கள் செஞ்ச அந்த நீர்மப் பொருள் எல்லாம் ஒன்றாக இணைஞ்சு கல்லாக மாறி இருக்கு. இதில் என்ன சொல்லப்போனால், தண்ணி ஆவியாகி வெளியே போகாமல் தண்ணி ஒரே பொருளுக்குள்ளே மீண்டும் மீண்டும் அது அழுத்தப்பட்டு, அதாவது திணிக்கப்பட்டு அப்படி ஃபுல்லாக ஓர் உருவமானது தான் இந்த ஃபைனல் கல்லுன்னு சொல்லக்கூடிய இந்த சிவப்பு கல். அதனால் ஒரு தண்ணியை வந்து தூக்குனா என்ன கனம் இருக்குமோ அந்த கனத்தை காட்டிலும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்கமி டெசிபலில் 181லேருந்து 190 வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்து வரக்கூடிய வீடியோவில் 191லேருந்து 200 வரைக்கும் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்து ஃபைனலான ஒரு 5 பாயிண்ட் மட்டும் அதில் நம்ம அனுபவத்தையும் சொல்லிடுவோம். வீடியோ பார்த்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.